வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாலும், எவ்வளோ புத்திசாலித்தனமா யோசித்தாலும், சில நேரத்தில நமக்கு கிடைக்க வேண்டியது லேட்டா தான் கிடைக்கும். சில நேரத்தில ரொம்ப தாமதம் வேற ஆகுது. ஏன் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நமக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் வந்து தீரவும் மாட்டுது? பெருசாயிட்டே போகுதே! நாளுக்கு நாள் வந்து பெருசாயிட்டே போகுது. என்ன பண்ணுது தெரியலையே! அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் கிடையாது. எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்குன்னா, எனக்கு கூட தான் இருக்கு. ஆனா சில நேரத்தில எனக்கு இந்த மாரி பிரச்சனை வரும்பொழுது, ஒரு மனசுல ஒரு விஷயம் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். அந்த மனசுல அத அசை போடும்பொழுது பார்த்தீங்கன்னா, நான் தெம்பாயிடுவேன். ஸோ அது என்னன்னு தான் இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வீட்ல அப்பா தன்னுடைய பிள்ளைகளோட பேசிட்டு இருக்கும் பொழுது, அதுல 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் பச்சை சட்டை போட்டவரு, ஒருத்தர் மஞ்சள் சட்டை போட்டவரு. புரியத்துக்காக அந்த கலர நான் சொல்றேன். அந்த 2 பசங்களும் தன்னுடைய அப்பா கிட்ட, "எனக்கு அயர்ன் மேனுடைய நியூ எடிஷன் டாய் வேணும் டாடி" அப்படி சொல்லும்பொழுது, "ஓ! அப்படியா? நான் வாங்கி தரேன்" சொல்லும்போது, திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. அவர் அந்த ஃபோன் எடுத்துட்டு ஜன்னல் வழியா போயிட்டு நின்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு. இந்த பசங்களுக்கு ஒரு யோசனை, "நம்ப சொன்னத அப்பா கேட்டாரா? இல்லாட்டி ஆஃபீஸ் டென்ஷன்ல மறந்துட்டாரா? அ என்ன இது நடக்குமா? இல்லையான்ட்டு" யோசிச்சிட்டே இருந்தாங்க. அவங்க அப்பாவும் அப்படியே வேலைக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் அந்த பசங்க பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஸ்கூல்ல போயிட்டு சொல்றாங்க, "எங்க அப்பாகிட்ட சொல்லியிருக்கோம். எங்க அப்பா வந்து அந்த எடிஷன் அதாவது அயர்ன் மேன் டாயோட எடிஷன் டாய் எனக்கு வாங்கி தர சொல்லியிருக்காருன்னு" சொல்லும்போது, மக்கள்லாம் ஒரு சில பசங்க ஓகேன்னு நெனச்சாங்க. ஆனா, ஒரு சிலர் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிண்டல் பண்ணாங்க. ஏன்னா, அந்த டாய் வந்து இப்போ நம்முடைய சிட்டிலே இல்ல. அது வந்து ஃபுல்லா சேல் ஆயிடுச்சு. யாருக்குமே அது கிடைக்காது என்று நெறைய பேர் வந்து ஏளனமா பேசவும், அதுல இந்த மஞ்ச சட்டை போட்ட பையனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. என்னடா இது! அப்பா வாங்கி தரேன்னாரு. அதுவும் டவுட்டா தான் சொன்னாரு. இப்போ இங்கேயே இல்லையே! இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம, அண்ணனும் தம்பியும் என்ன பண்றாங்க, நேரா அந்த கடைக்கு போறாங்க. போயிட்டு அந்த டாய் இருக்கா கேட்டாங்க. உண்மையாவே அந்த டாய் இல்ல. சொன்ன மாரி அது சோல்ட் அவுட் ஆயிருச்சு. அந்த டாய் இல்லப்பா, இங்க எங்கேயும் கிடையாது. வெளியூர்ல கூட கிடையாது. நானும் கேட்டு வச்சிருக்கேன். வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். அது வரத்துக்கான வாய்ப்பும் கம்மின்னு நெறைய பேர் சொல்றாங்கப்பா சொன்னோனே, இந்த பசங்களுக்கு வந்து நம்பிக்கை போச்சு. அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை சட்டை போட்ட பையன் அத பத்தி கவலையே படல. நேரா வீட்டுக்கு வந்தான், படுத்துட்டான். அந்த மஞ்ச சட்டை போட்ட பையன் வீட்டுக்கு வரான். ஆன்லைன்ல சர்ச் பண்றான். எந்த ஒரு பொருளும் அங்க கிடைக்கல. ஸோ அந்த அயர்ன் மேன் எடிஷன் காலி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் ட்ரை பண்றான். மணி 12 ஆகுது. கண்ணெல்லாம் குழி விழுந்துருச்சு. எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஆனா தம்பி அத பத்தி கவலைப்படல. நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சுட்டான். ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல்ல அண்ணன் வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டான். என்ன இது நமக்கு கிடைக்காது போல இருக்குது. நம்ம நெனச்சது கிடைக்காது போல இருக்குது. அப்பா வாங்கி தரேன் சொன்னாலும் வாய்ப்பே இல்லாம எப்படி நமக்கு இது கிடைக்கும்? அவர் சொல்லுவாரு. ஆனா வாய்ப்பு இருந்தா தானே அப்பா வாங்கி தர முடியும். வாய்ப்பே இல்லையே! எப்படி தர முடியும்ன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான். ஆனா அந்த பையன் தம்பி வந்து அப்படி கவலைப்படல. ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சுட்டான். வீட்டுக்கு வராங்க. அண்ணன் என்ன பண்றான், அவங்க அம்மாகிட்ட போறான். அம்மாகிட்ட சொல்றான், அப்பா வந்து டாய் வாங்கி தர சொன்னாரு. ஆனா சென்னையிலேயே அது இல்ல. அந்த சிட்டியிலேயே இல்ல. ஆன்லைன்ல செக் பண்ணோம். அங்கேயும் கிடைக்கல. இந்த டாய் எப்படி அப்பா வாங்கி தர போறாருன்னு அம்மாவுக்கு செம கோவம். வீட்ல எவ்வளோ கடன் பிரச்சனை போயிட்டுருக்கு, என்னென்ன விஷயங்கள் செலவு இருக்குன்ட்டு அந்த டைரி எடுத்து காட்டுறாங்க. "உனக்கு டாய் முக்கியமா? இருக்கிற டாய வச்சு விளையாடு. இதெல்லாம் உனக்கு முக்கியமா? அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணாத" சொல்லி திட்டுறாங்க. இவனு ரொம்ப சோர்ந்து போயிடுறான். அண்ணன் தான் ரொம்ப எல்லாத்துலயும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க பாட்டிகிட்ட போறாங்க. பாட்டிகிட்ட சொல்லும்போது, பாட்டியும் வந்து, "ஏன்பா உனக்கு வேற பொம்மையே கிடைக்கலையா? அந்த டாய் தான் வேணுமா? அது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சேப்பா." "இல்லையேப்பான்ட்டு" அவங்களும் சொல்றாங்க. ஸோ எந்த விதமான வாய்ப்பும் இல்லாம சோர்ந்து போயிடுறான். வழியும் அதாவது எனக்கு எந்த விதமான வழியும் தெரியல அவனுக்கு. அந்த டாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஆனா அந்த தம்பி அத பத்தி கவலையே படல. அப்பா சொல்ட்டாரு, வாங்கி தருவாருன்ட்டு நம்பிக்கையா இருந்தான். ஒரு நாள் காலிங் பெல் அடிக்குது. ஹால்ல இருந்து அந்த பையன் போயிட்டு பார்க்கும்போது ஒரு பார்சல் வருது. அந்த பார்சல பிரிச்சு பார்க்கும்பொழுது அவங்க அப்பாவும் கரெக்ட்டா வராரு. அந்த பார்சலுக்குள்ள அந்த அயர்ன் மேன் டாய் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடிஷன் இருக்கு. அந்த தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா அங்க அண்ணனுக்கு வந்து, "டாடி இது எப்படி கிடைச்சது? நான் இங்கெல்லாம் ட்ரை பண்ணேனே கிடைக்கலையே. நான் ஒரு 3 நாள் தூங்காம இருந்தேனே" சொல்லும்போது அவங்க அவங்க அப்பா என்ன சொன்னாரு, "நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா வாங்கி தருவேன். அது எங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு வாங்கி தந்துருவேன். நீங்க எதுக்கு அத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன்னு" சொன்னாரு. "எப்படி டாடி வாங்கிட்டு தந்தீங்கன்னு?" கேட்கும்பொழுது, அவரு இம்போர்ட் பண்ணி அந்த பொருள் வரதுக்கு கிட்டத்தட்ட 4, 5 நாள் ஆச்சு. அதனால தான் அது பார்சல் வழியா வந்ததுன்னு அவரு சொன்னாரு. இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, சில நேரத்தில நம்ம நெனச்சது நடக்காத பட்சத்தில், நம்ம சோர்ந்து போயிடுவோம். சோர்ந்து போறது மட்டும் இல்ல, அத ஆராய்ச்சி வேற பண்ணுவோம். ஏன் நமக்கு கிடைக்கல?
இதில் நம்ம தப்பு பண்ணிட்டோமா, இது நம்ம செய்யலையா, இல்லாட்டி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, நம்ம நண்பர்கள் இந்த பிரச்சனை நம்மளுக்கு மாட்டி விட்டாங்களா, ஏன் நமக்கு இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, மற்றவங்களும் ஆராய்ச்சி பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, மற்றவங்ககிட்ட ஆலோசனை வேலை செய்வோம். நம்ம பிரச்சனையை மற்றவங்கிட்ட சொல்லி இதுக்கு என்னப்பா பண்ணலான்னு சொன்னால் போதும். ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் கெட்டு போயிடும். அம்மா வேணான்னு சொல்லுவாங்க, பாட்டி வேணான்னு சொல்லுவாங்க, கடையில் போய் கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னுடுவாங்க. ஸோ எல்லா வித வாய்ப்பும் இல்லாத நேரத்தில் நொந்து போய் உக்காந்துருப்போம். ஆனால் கடவுள்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா அது நடக்கும். அது வரைக்குமே பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ நான் ரொம்ப நாள் யோசிச்சிருந்த விஷயங்கள் இதுதான். நமக்கு சில நேரத்தில் கிடைக்கிறதுக்கு தாமதமாகலாம். ஏன் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதை காட்டிலும் அது நடக்கிற வரைக்குமே அதுக்கு நம்ம தகுதியானவங்களா, நம்பிக்கையாக போய் நிம்மதியாக தூங்கினாவே போதும். அது கடவுள் பார்த்துப்பாரு. அது அவரோட வேலை. அவரோட வேலையில் நம்ம தலையிட வேண்டிய சூழ்நிலை கிடையாது. ஸோ அவர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னா அது நடக்கும். உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதம் ஒரு ப்ராமிஸ் கிடச்சிருக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பார், நல்லது நடக்கும்னு சொல்லியிருப்பார். மனசில் உங்களுக்கு ஆழத்தில் அது பெருசாக ஓடிட்டுருக்கும். எப்போ நடக்கும்னு தெரியாமல் யோசிச்சுருப்பீங்க. கண்டிப்பாக நடக்கும். கடவுள் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு பெரிய காட்டில் பார்த்தீங்கன்னா யானையும் யானை பாகனும் குதிரை சவாரி செய்கிற ஒருத்தரை பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நண்பர்கள். அப்படி பயணம் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த மலையிலேருந்து அந்த மலை போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கட்டை தான் இருந்தது. அந்த கட்டையில் போகணும்னா கொஞ்சம் வெயிட் இருந்தால் கூட அந்த கட்டை உடஞ்சிரும். அந்த அளவுக்கு வீக்கான ஒரு கட்டை. அந்த கட்டையில் கடந்து போகிறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த குதிரை சவாரி செய்கிறவர், எனக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது, யானை போக வாய்ப்பு இல்லை, அதனால் நான் என் குதிரையை அங்கே கடத்திடுன்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு நடந்து அங்கே போயிடுறாரு. குதிரை கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வாங்க, கீழே பார்க்காதீங்க, நல்லபடியாக வாங்க சொல்கிறாரு. குதிரை நல்லபடியாக அங்கே முதலாளியை பார்த்துட்டே வந்துச்சு. ஆனால் பயம் வந்துடுச்சு. காற்றுல அடிக்கோ பயம் வந்துச்சு. கீழே பார்த்தது படபடன்னு ஆயிடுச்சு. அப்படியே திரும்பி போயிடுச்சு. இவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் சொல்லிட்டே இருந்தேன், நீ கேட்கலையே, ஈஸியாக வந்துடலாமேன்னு சொல்லும்பொழுது யானைப்பாகன் அவர் என்ன சொன்னார், ஏன் யானையை நான் கூப்பிட்டு போவேன்னு சொல்லும்போது அந்த குதிரை யானைகிட்ட சொல்லுது, டே உங்கள் ஓனர் உன்னை ஏமாத்துனா கண்டிப்பாக நீ நடந்தனா உடஞ்சிரும். எனக்கே முடியல, என் வயிற்றாலேயே அந்த பாலத்தை கடக்க முடியல, உன்னால் முடியவே முடியாது, ரிஸ்க் எடுக்காத சொல்லும்போது அந்த யானை தன்னுடைய பாகன்னு நம்புச்சு. அவர் என்ன சொல்கிறாரோ நான் செய்வேன் தைரியமாக இருந்துச்சு. அந்த பாகன்னு கடந்து போகிறாரு. அங்கேருந்து அந்த யானையை கைட் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யானை நடந்து வந்துகிட்டே இருக்குது. யானை எங்கே பார்த்துச்சுன்னா அந்த பாகனை மட்டும்தான் பார்த்துச்சு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் பார்த்துச்சு. கீழே பார்க்கல, காற்றடிக்கிறத பார்க்கல, மலையை பார்க்கல, பாதாளத்தை பார்க்கல, வானத்தை பார்க்கல. அந்த பாகனை மட்டும் பார்த்துச்சு. முடியாத அந்த சூழ்நிலையிலும் அது ஈஸியாக கடந்து அந்த பக்கம் போயிடுச்சு. பாகனுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த யானைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன் பார்த்தீங்கன்னா, சொல் பேச்சு கேட்கும் பொழுது சில நேரத்தில் நம்மளால் முடியாதது கூட முடிய வைக்க கடவுளால் முடியும். அதே நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம் கூட நம்ம சொல் பேச்சு கேட்கலன்னா பயந்தோன்னா நடக்காது. இதில் 2 பாயிண்ட் இருக்குது. அந்த யானை போல் நம்மளால் முடியாது தான், வாய்ப்பே இல்லை தான். ஆனால் நம்ம பார்க்க போகிறது கடவுளை மட்டும் பார்க்க போகிறோம். கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை மட்டும் பார்த்துட்டு வா, மனுஷனை பார்க்காத, மனுஷன்கிட்ட ஆலோசனை கேட்காத, அதெல்லாம் கேட்டால் நீ பயந்துருவ. நீ என்னை மட்டும் பார்த்துட்டு வா, இந்த வருஷத்தில் நான் உனக்கு நிறைய விஷயங்கள் செய்ய போகிறேன், ஆவலாக இரு, என்னை மட்டும் பார்த்து வா, நீ கடந்து வந்துடுவேன், எந்த பிரச்சனையிலேருந்து நீ கடந்து வந்துடுவேன்னு கடவுள் உங்களோட பேசிகிட்டு இருக்கார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த சொல்லப்பட்ட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.